உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாமினி, உன்னோட பேச்சால மோகன் அண்ணாவோட மனசை வேணா மாத்தலாம், என்ன முடியாது. ராதாவை கொல்றதுக்காக நீ ரவுடிகளை அனுப்பின விஷயத்த ராதா என்கிட்ட சொல்லிட்டா. இதோட இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கோ தாமினி, இதெல்லாம் நல்லா இருக்காது. கீர்த்தி, நான் எதுவுமே பண்ணாத போது எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுனாலயும் இல்லாததுனாலயும் நான் ஏன் கவலைப்பட போறேன் சொல்ல? பட் நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. இப்போ நீ எதுக்கு ராதாவை நினைச்சு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஐ மீன், நீ எப்பவும் சாப்பாட்டு தட்டுல இருக்கிற கருவேப்பிலை மாதிரி, ஒண்ணு இந்த ஓரம் இருப்ப இல்ல அந்த ஓரம் இருப்ப. முதல்ல ராதா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த, அப்புறம் அவளை வெறுக்க ஆரம்பிச்ச, இப்போ மறுபடியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஏன்? இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. ராதா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டால, நீயும் புருஷனும் இந்த வீட்லயே இருக்கணும்னா அந்த ராதாக்கு நீ ஜால்ரா போட்டு தானே ஆகணும். கவனி, கத்தாத. எப்படி தங்கச்சி வீட்டுல அண்ணன் இருக்க கூடாதோ அதே மாதிரி மாமியார் வீட்டுல மாப்பிள்ளை இருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல கீர்த்தி, இந்த ஊர் உலகம் சொல்லும். ஹலோ நிக்கல், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. எல்லாரும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் காதம்பரி மேடமும் இருக்கணும். ஹலோ, இது உனக்கான கடைசி வேலையா இருக்கும். இந்த வேலையை முடிச்சனா உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன். இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் தேட வேண்டிய அவசியமே இருக்காத. நல்ல வேலையும் சரி, கெட்ட வேலையும் சரி. கவனமாயிரு, அந்த இடத்துல வேற யாரும் இருக்க கூடாது. நீ செய்யற வேலைய இருட்டுல தான் செஞ்சு முடிக்கணும். இப்போ நெருப்பு இல்ல, இந்த தடவை நாம புது வழியை கண்டுபிடிச்சாகணும். மோகனோட துளசி நெருப்புல செத்து போனான். ஆனா இந்த ராதாவோட கதையை முடிக்கிறதுக்கு நான் வேற ஏதாவது புதுசா யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பார்த்திருக்கவும் கூடாது, கேள்வி பட்டிருக்கவும் கூடாது. மோகனையா, நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு அப்பவே சொன்னல. மோனையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லதான் வந்தேன். நீங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இல்லனா இல்லனா என்ன? இல்லனா என்ன? இல்லனா உங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதான் என் வாழ்க்கையவே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க. இதுக்கு மேல ஆரோக்கியம் கெட்டு போனதா என்ன? நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். மோனையா, என்ன? மோனையா, நீங்க என்ன தானே வெறுக்கிறீங்க? ஆனா நீங்க துளசி அக்காவை விரும்புனீங்கல்ல. ஒரு தடவை நீங்க யோசிச்சு பாருங்க, துளசி அக்கா அந்த மெசேஜ் உங்களுக்கு ஏன் அனுப்பணும்? வேற யாரும் அனுப்பியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க மோனையா. அத துளசி தான் அனுப்பியிருக்கா. நம்பர் மாறுறதுனால வேற எதுவும் மாறிடாது, சரியா? நீ முதல்ல இங்க இருந்து போறியா? அதுக்கப்புறம் வாய்க்கு வந்த மாதிரி நான் ஏதாவது பேசிடுவேன், அதுக்கும் நான் தான் வருத்தப்படணும். சரி, போகாத. என்னால உங்க மேல அக்கறை காட்டாம இருக்க முடியாது. உங்களாலே என்ன விட முடியாது. இன்னைக்கு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த எல்லா கேள்விக்கும் நான் உங்களுக்கு இன்னைக்கு பதில் கொடுக்கறேன். நீங்க என்கிட்ட ஆதாரத்தை கொண்டு வர சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துதான் உங்க முன்னாடி நான் நிப்பேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயம் நம்புவீங்க. அதுக்கப்புறம் என் மேல இருக்க உங்க வெறுப்பு
கண்டிப்பா அன்பா மாறிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையா இருங்க. நான் தான் சொன்னல உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு. மோகன், அம்மா உள்ள வாங்க. என்னாச்சு? ராதான்னு நினைச்சு கதவை திறந்தியா? இல்ல இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன விஷயம் மோகன்? ராதா கூட நீ சண்டை போட்டியா? இல்லம்மா, நான் ஏன் அவ கூட சண்டை போட போறேன்? மோகன், நான் உன்னோட அம்மா அப்பா. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னோட கண்கள் சொல்லாத விஷயத்த கூட என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். என்கிட்டயே மறைக்கிறியா நீ? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அடிக்கடி சண்டை வந்தா காதல் கூடுன்னு சொல்லுவாங்க. அம்மா, ஆனா என்னோட வாழ்க்கையில சண்டை மட்டும்தான் எழுதிருக்க. காதலுங்கிற வார்த்தை என் தலையிலே இல்லைன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் என் இதயத்தை நெருங்குறாங்களோ, இல்ல யாரை நான் காதலிக்கிறேனோ அவங்க தான் என் இதயத்தை உடைக்கிறாங்க. அது துளசியோ இல்ல ராதாவோ. ஏமா எனக்கு மட்டும் இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குது? அப்படின்னா நீ ராதாவை காதலிக்கிறியா மோகன்? இல்லம்மா, அது அப்படி இல்ல. இப்பதானே மோகன் நீ சொன்ன உன்னோட இதயத்தை யாரெல்லாம் நெருங்குறாங்களோ அவங்கதான் உன்னோட இதயத்தை உடைக்கிறாங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் மோகன்? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. நான் மோகன், நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, உன்னோட மனசு உன்னை மீறி உண்மையை வெளியில சொல்லிடுச்சு. மோகன், ப்ளீஸ் மோகன், உன் மனசு சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம மனசுல தோன்றதை என்னைக்குமே அலட்சியப்படுத்த கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையை அதுதான் முடிவெடுக்கும். காதலுங்கிறது எப்பவுமே நம்மள பலப்படுத்துறதா இருக்கணும், பலவீனமாக்க கூடாது. அதனால ப்ளீஸ் உன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கோ. உனக்கு நான் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்னோட மோகன் என்னைக்கும் தப்பான ஒரு முடிவை எடுக்கவே மாட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.